குர்ஆனிலே சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி வசனம் ஒரு துஆவிலே ஆரம்பித்து அந்த துஆவுடனே முடியும். என்ன வசனம்? ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தானா. என்ன அர்த்தம் தெரியுமா? எங்கள் இரட்சகா, மறதியாகவோ தவறுதலாகவோ ஏற்பட்ட குற்றத்திற்காக எங்களை நீ தண்டித்து விடாதே, எங்களை நீ குற்றம் பிடித்து விடாதே என்பது அந்த வசனத்தினுடைய அந்த துஆவுடைய பொருள். அல்லாஹ் மூமின்களை அந்த துஆவை கேட்கும்படி ஏவுகிறான். பெருமக்களே, இங்க ஒண்ணு நம்ம கவனத்தில் எடுக்கணும். மேல 3 ஹதீஸ்ல பெருமானார் சொன்னாங்க, மறதியாக செய்த காரியத்திற்கோ அல்லது தவறுதலாக செய்த காரியத்திற்கோ அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் என்று சொன்னார்கள். ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் நீங்க இப்படி துஆ கேளுங்க என்று மூமின்களுக்கு கட்டளையிட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் இப்படி விளக்கம் சொல்கிறார்கள். முஃபஸ்ஸிரீன்களில் ஒருவரான அல்லாமா கல்வி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அந்த வசனத்திலே அல்லாஹ் ஏன் இப்படி துஆ கேளுங்கள் என்று கட்டளையிட்டான் தெரியுமா? கான பனு இஸ்ராயீல் இதா நஸு ஷைஅன் மிம்மா உமிரு பிஹி அவ் அக்தஉ உஜ்ஜலத் லஹுல் உகூபா. பனு இஸ்ரவேலர்கள் இருந்தாங்க இல்லையா, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌம் பனு இஸ்ரவேலர்கள், அவங்க அல்லாஹுடைய கட்டளையை மறதியாக செய்யாமல் இருந்து விட்டாலும் அல்லாஹ் தண்டிப்பான். அல்லது அல்லாஹ் இட்ட கட்டளைக்கு அவர்கள் தவறுதலாக மாத்தி செஞ்சாலும் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? அவங்களை தண்டிச்சிருவான். அவர்கள் தவறுதலாக செய்யக்கூடிய அந்த பாவத்தின் காரணமாகவும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இரணத்தையும் அல்லாஹ் தடுத்தான். சாப்பாட்டை தடுத்தான், குடிபானத்தை தடுத்தான். அதனால பஞ்சம் ஏற்பட்டது. உணவில்லாமல் அவர்கள் பசியால் வாடினார்கள். எதற்காக? தவறுதலாக அவர்கள் தப்பு செய்தாலும் அதற்காக வேண்டிய அல்லாஹ் அவர்களை தண்டித்தான். அதற்காக வேண்டி அவர்களுக்கு உணவு கொடுக்காமல் நீர் கொடுக்காமல் அல்லாஹ் அவர்களை தண்டித்தான் என்று முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்லிட்டு, இதனாலதான் நாம அறியாமல் சில பாவங்கள் செய்கிற போதே, மறதியாக சில பாவங்கள் நிகழ்கிற போதே அதன் காரணமாக நமக்கு இரணம் தடுக்கப்படலாம். அந்த இரணம் தடுக்கப்படக்கூடாது என்றால் நீங்கள் என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்தை மூமின்களுக்கு கட்டளையிடுகிறான். நீங்க இந்த துஆவை கேளுங்க என்று முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்றாங்க. அதனால நாம அந்த துஆவை கேட்டாகணும். பெருமக்களே, இந்த தண்டனை என்பது பனு இஸ்ரவேலர்களுக்கு மறதியாக தப்பு செஞ்சா அவங்க தண்டிக்கப்படுவாங்க, தவறுதலாக தப்பு செஞ்சாலும் அவங்க தண்டிக்கப்படுவாங்க. உம்மத்தை முஹம்மதியா விதிவிலக்கு. மறதியாக தப்பு செஞ்சாலோ அல்லது தவறுதலாக செஞ்சாலோ நிர்பந்திக்கப்பட்டாலோ உம்மத்தை முஹம்மதியா குற்றம் பிடிக்கப்பட மாட்டார்கள் என்ற செய்தியை இந்த தஃப்சீரின் வாயிலாக நம்மால் விளங்க முடிகிறது.